الحمد لله الواحد القهار العزيز الجبار مكور الليل والنهار يسبح له من في السماوات ومن في الأرض آناء الليل وأطراف النهار والصلاة والسلام على سيد الأبرار إمام الأخيار سيدنا محمد المصطفى المختار وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى دار القرار أما بعد فقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் மிகவும் வாய்மை மிக்கது வல்லவன் அல்லாஹுடைய வார்த்தை அல் குர்ஆன் என்றும் வாழ்க்கை வழிமுறைகளிலே மிகவும் சிறந்த வாழ்க்கை வழிமுறை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த தூய இஸ்லாத்தின் வாழ்க்கை வழிமுறை என்றும் மார்க்க விடயங்களிலே மிகவும் மோசமானது மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கமாக அதனுள் சேர்ப்பது என்றும் எவையெல்லாம் அப்படி புதிதாக மார்க்கமாக சேர்க்கப்படுமோ அவை அனைத்தும் பித்அத்துகள் வழிகேடுகள் யார் அவற்றை மார்க்கம் என செய்வார்களோ அவர்களை அந்த பித்அத்துகள் நாளை மறுமையிலே நரகத்தின் பால் அழைத்து செல்லும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உரைகளின் ஆரம்பங்களிலே கூறக்கூடிய மார்க்கத்தின் அடிப்படையை உங்களுக்கும் ஞாபகித்தவனாக இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்திலே காலத்தோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு சில விடயங்களை பேசுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பொதுவாக மனித வாழ்க்கையிலே நாம் அன்றாடம் எம்முடைய வழமையான செயற்பாடுகள் ஒரு மாதிரியாக ஒரு ஸ்டைலிலே இருக்கும். அதை தாண்டி ஒரு விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் வருகிற பொழுது அல்லது விசேஷமான ஒரு நிகழ்ச்சி நம்முடைய வீட்டிலோ அல்லது நமது ஊரிலோ வருகிற பொழுது அதற்கான ஆயத்தங்களும் அதற்கான தயாரிப்புகளும் இன்னொரு விதமாக இருக்கும். இது யதார்த்தமான ஒரு மனித வாழ்க்கையின் இயல்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி ஒரு விசேஷமான தினங்களுக்கும் விசேஷமான நிகழ்வுகளுக்கும் தயாராகிறோமோ அதே போல ஒரு ஆன்மீகவாதியை பொறுத்தவரைக்கும் ஒரு ஈமான்தாரியை பொறுத்தவரைக்கும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரைக்கும் அவன் அப்படி ஒரு விசேட கவனம் கொடுத்து விசேடமான ஒரு ஃபோக்கஸ் அவன் செலுத்தி விசேடமான ஒரு அக்கறை செலுத்தி அவன் கவனிக்க வேண்டிய ஒரு காலம்தான் எம்மை நோக்கி வருகிற இந்த ரமதானுடைய காலமாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நிகழ்ச்சி என்றால் அதில் 2 பேர் சம்பந்தப்பட்டிருப்பார்கள். அந்த 2 பேரும் அதற்காக தயாராகுவார்கள். எங்களுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகிறார் என்றால் நாங்களும் தயாராகுவோம், எங்களுடைய வீட்டுக்கு வருவதற்காக அவர்களும் தயாராகுவார்கள். அந்த அடிப்படையிலே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலான் சம்பந்தமான ஒரு சில விடயங்களை உங்களுக்கு இந்த ஹுத்பாவிலே பேசப் போகிறேன் என்றாலும் வழமையான ஹுத்பாக்களின் பாணியில் இல்லாமல், அதாவது பொதுவாக ரமலானுடைய ஹுத்பாக்கள் ரமதானுடைய சிறப்பை சொல்வதாக, குர்ஆனுடைய சிறப்பை சொல்வதாக, லைலத்துல் கத்ருடைய சிறப்பை சொல்வதாக, கியாமுல் லைலுடைய சிறப்பை சொல்வதாக அமையும். அது நாங்கள் பல தடவைகள் பல வருடங்களாக கேட்டு
தெரிந்த விஷயங்கள். அந்த தெரிந்த விஷயங்களை அடிப்படையாக வைத்து அதன் அடுத்த கட்டமாக ஒரு சில விடயங்களை நாங்கள் விளங்க வேண்டி இருக்கிறது என்பதை மையப்படுத்தி தான் இந்த ஹுத்பாவை நான் பேசப் போகிறேன். அதாவது இந்த ரமலானுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் தெரியும். அந்த தகவல்களை வைத்து எப்படி நம்முடைய ரமலானை திட்டமிட்டுக் கொள்வது, எப்படி அந்த அமல்களை நம்முடைய ரமலானில் செய்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்திக் கொள்வது என்பது சம்பந்தமான ஒரு சில வழிகாட்டல்களை தருவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடிப்படையாக ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். வெறும் அறிவு என்பது எம்மை வெற்றிக்கு அழைத்து செல்லாது. இந்த நோன்பு சம்பந்தமாக, குர்ஆன் சம்பந்தமாக, கியாமுல் லைல் சம்பந்தமாக பயான்களை கேட்டு கேட்டு மட்டுமே இருப்போமாக இருந்தால் அது எங்களை அமல் செய்ய விடாமல் ஆக்கிவிடும். எனவே அமல் செய்வதற்கான ஒரு திட்டமிடலை போடுகிற பொழுதுதான், ஏனென்று சொன்னால் நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை ரமலான்களை கடந்து வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு முறையும் ரமலானுக்கு முன்னால் இஜ்திமாக்கள் நடத்தப்பட்டன. எத்தனையோ பல 100 உரைகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த ரமலானில் நீங்கள் செய்ய நினைத்த அமல்களை எல்லாம் உங்களால் செய்ய முடிந்ததா? நீங்கள் செய்ய நினைத்த அந்த எல்லா விஷயங்களையும் செய்ய முடிந்ததா? அந்த ரமலான் தருகிற ஒரு வருட பயிற்சியை உங்களால் பெற முடிந்ததா என்று கேட்டால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அங்கே மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. சரி, இப்பொழுது நாங்கள் தலைப்புக்குள் வரலாம். முதலாவதாக, ரமலானை திட்டமிடுகிற பொழுது இந்த ரமலானை யார் தருகிறானோ அந்த அல்லாஹ் இந்த ரமலானை திட்டமிடுகிறான். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுக்கான மிகப்பெரிய தயாரிப்புகளை செய்கிறான் என்ற செய்தியை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அல்லாஹ்வே இந்த மாதத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தயாரிப்பை மேற்கொள்ளுகிற பொழுது, ஒரு திட்டமிடலை மேற்கொள்ளுகிற பொழுது, ஒரு பிளேனை வைத்திருக்கிற பொழுது, எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு கவனமான ஒரு பிளேன் இந்த ரமலானை நோக்கி நாங்கள் செலுத்த வேண்டி இருக்கிறது என்பதைத்தான் இந்த ஹுத்பாவிலே நான் முழுமையாக உங்களுக்கு உணர வைக்க விரும்புகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா செய்கிற திட்டமிடல்களை நமக்கெல்லாம் தெரியும். அந்த ஹதீஸ்கள் எல்லாம் ஒரு இந்த தலைப்பிலே, திட்டமிடுதல் என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை சொல்கிறேன். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை ஒரு பரக்கத் பொருந்திய மாதமாக திட்டமிட்டு வைத்திருக்கிறான். பொதுவாக இஸ்லாத்திலே அப்படி ஒரு தனிப்பட்ட மாதம் ஷஹ்ருன் முபாரக் என்று அறிவிக்கப்பட்டது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்லது குறிப்பிட்ட சந்தர்ப்பம் பரக்கத் செய்யப்பட்டதாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் செய்யப்பட்ட, மொத்த மாதமும் பரக்கத் செய்யப்பட்டது என்று பிரகடனப்படுத்துகிற ஒரு மாதம். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு தயாரிப்பு செய்கிறான். இந்த மாசத்துல பரக்கத்தை நான் அள்ளி கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தயாரிப்பு. இரண்டாவது, எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் தஆலா சுவன வாயில்களை திறந்து விடுகிறான் என்ற ஹதீஸ் தெரியும். அப்ப அல்லாஹ் தஆலா வானிலே ஒரு பெரிய ஏற்பாடை செய்கிறான். சுவன வாயில்களை திறந்து விடுகிற ஒரு தயாரிப்பு இந்த மாதத்திலே நடக்கிறது. இதற்கு 2 விதமான அர்த்தங்களை கொடுத்துக் கொள்ள முடியும். ஒன்று, அல்லாஹ் தஆலா நேரடியாக சுவன வாயில்களை திறந்து விடுகிறான் என்று ஒரு அர்த்தம். இன்னொன்று, மனிதன் சுவனம் செல்வதற்கான வாயில்களை திறந்து விடுகிறான். மனிதன் நன்மை செய்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சந்தர்ப்பங்கள் அவனுக்கு கூடுதலாக கிடைக்கிறது என்ற ஒரு அர்த்தத்தையும் நாங்கள் இந்த ஹதீஸின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அதற்கு அடுத்ததாக நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு சொல்கிறேன். அப்ப 2வது ஏற்பாடு. 3வது ஏற்பாடு, அல்லாஹ் செய்கிறான், நரக வாயில்களை மூடுகிறான். அதற்கும் 2 அர்த்தம். ஒன்று, நேரடியாக நரக வாயில்களை மூடுகிறான், அல்லது மனிதன் நரகம் செல்வதற்கான காரண காரியங்களை அல்லாஹ் தஆலா மூடி வைக்கிறான். மனிதன் நரகம் செல்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா குறைத்து வைக்கிறான் இந்த மாதத்திலே என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நிதர்சனமாக பார்க்கலாம். நோன்பு வந்தால் அந்த மனுஷனுக்கு நன்மை செய்வதற்கான ஆர்வம் கூடி பாவம் செய்வதற்கான ஆர்வம் குறையும். இதுதான் இந்த ஹதீஸுடைய ஒரு 2வது விளக்கமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் செய்கிறான், ஷைத்தான்களை யார் இந்த மனிதனை நன்மை செய்ய விடாமல் தடுத்தானோ அவனை விலங்கிடுகிறான். அவனுக்கு ஒரு தடையை போட்டு அவனுடைய வேலைகளை, அவனுடைய ஆக்டிவிட்டீஸ்களை குறைத்து விடுகிறான். இது அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய ஏற்பாடு. அதற்கு அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இவ்வளவும் ரமலானுக்காக பிரத்யேகமாக வேற எந்த மாதத்திலும் இல்லாமல் அல்லாஹ் செய்கிற ஏற்பாடு. தெரிந்த ஹதீஸ்கள் நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதே போல ரமலானுடைய பிறை தென்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்விடம் இருந்து ஒரு அழைப்பு வரும், நன்மை செய்கிறவர்களே விரைந்து வாருங்கள்,
செய்யுங்கள், பாவம் செய்கிறவர்களே நன்மை பாவத்தை விட்டும் தூரமாகுங்கள் என்ற ஒரு அழைப்பு வரும். அந்த அழைப்பின் ஒரு வடிவமாகத்தான் இன்றைய இஜ்திமாக்களை நாங்கள் பார்க்கலாம். திரும்ப திரும்ப எத்தனையோ பயான்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதெல்லாம் அல்லாஹ்வுடைய நேரடியான அழைப்பு இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய அழைப்பாளர்கள் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்மையின் பக்கம் ஓடி வாருங்கள், பாவத்தை விட்டும் தூரமாகி விடுங்கள் என்ற அழைப்பு உங்கள் காதுகளில் ரமலான் நெருங்கினால் வந்து விழுந்து கொண்டிருக்கிறது. இது அல்லாஹ் செய்கிற ஏற்பாடு. அதே போல அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் ரமலானிலே நரகவாதிகளை விடுதலை செய்து கொண்டிருக்கிறான். இது நோன்பிலே அல்லாஹ் செய்கிற பிளேன். அல்லாஹ் தஆலா நோன்பு மாதத்தில் மட்டும் பிரத்யேகமான இப்படி ஒரு பிளேனை தனக்காக வைத்திருக்கிறான். அதே போல அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, யாரெல்லாம் நோன்பு பிடிப்பார்களோ, யாரெல்லாம் கியாமுல் லைல் தொழுவார்களோ, யாரெல்லாம் லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குவார்களோ, மூன்று ஹதீசுகள், மூன்று ஹதீசுடைய சிறப்பும் என்ன? குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன்பாவங்கள், இதற்கு முன்னால் செய்த அவர் 30 வயசு என்று சொன்னால் அந்த 30 வருட காலங்களிலே செய்த அவருடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்ற ஹதீஸை நாங்கள் படிக்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு ஆஃபரை, பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான், உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தில் ஒரு தயாரிப்பு செய்கிறான். அது மட்டுமல்ல அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கத்திலே எவ்வளவோ சிறப்பான அமல்கள் இருக்கின்றன, எவ்வளவோ சிறப்பான அமல்கள் இருக்கின்றன. தனித்தனி அமலுக்கு என்று சுவனவாயில்கள் கிடையாது, தனித்தனி அமலுக்கு என்று சுவனவாயில்கள் கிடையாது. ஆனால் ரமலானுக்கு என்று ஒரு தனித்துவமான சுவனவாயிலேயே அல்லாஹ் தஆலா ஸ்பெஷலான ஒரு டோர் வைக்கப்பட்டிருக்கிறது, ஸ்பெஷலான ஒரு தயாரிப்பு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். சுவனத்திற்காக ரையான் என்று பெயரிட்டு அதில் சுவனவாசிகள், அதாவது நோன்பாளிகள் அதில் நுழைவார்கள் என்று விசேட சலுகை. அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா பொதுவாக எல்லா அமல்களும் அல்லாஹ்வுக்கான அமல்கள் தான். ஆனால் நோன்பு தன்னுடைய அமல் என்று அல்லாஹ் தஆலா ஹதீஸிலே சொல்கிறான். இந்த நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் தஆலா தயார் செய்கிறான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நோன்பு சிபாரிசு செய்யக்கூடியது. எல்லா அமல்களுக்கும் அந்த சக்தியை, அந்த வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. நோன்பு ஒரு அடியானுக்காக நாளை மறுமையிலே அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்யும், ரெக்கமெண்ட் பண்ணும். அந்த ஒரு அத்தாரிட்டி, அந்த ஒரு பவரை அல்லாஹ் தஆலா நோன்புக்கு கொடுத்திருக்கிறான் என்று ஹதீஸ் சொல்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு நோன்பாளியை அல்லாஹ் தஆலா எவ்வளவு கண்ணியப்படுத்துகிறான் என்பதற்கான ஹதீஸ் தான் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு நோன்பாளி தன்னுடைய பசியால், தன்னுடைய தாகத்தால் தன்னிடமிருந்து வெளிப்படுகிற அந்த துருவாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியை விட மனமானது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸிலே நீங்கள் விளங்க வேண்டும். நேரடியாக அந்த வாய் நாற்றம் மனமாக மாறுகிறது என்பதல்ல, அந்த வாய் நாற்றம் பிடித்த மனிதன் அல்லாஹ்விடம் கஸ்தூரியாக இருக்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நோன்பை மகிமைப்படுத்துகிறான். அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு நோன்பை கண்ணியப்படுத்துகிறான். நோன்பு என்பது அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு ஸ்பெஷலான அமல் என்பதை ஹதீஸ் சொல்வதை நாங்கள் படிக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 11-12 சொன்னேன். கடைசியாக இந்த ரமலானில் அல்லாஹ் தஆலா இது எல்லாவற்றையும் மிஞ்சக்கூடிய, இது எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு ஸ்பெஷல் ஆஃபராகத்தான் லைலத்துல் கத்ரையும் நமக்கு தந்து அருள்கிறான். கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அது சம்பந்தமாக நான் பின்னால் சில செய்திகளை பேசவிருப்பதனால் அந்த விஷயத்தை மட்டும் தொட்டு செல்கிறேன். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப அல்லாஹ் தஆலா இவ்வளவு ஏற்பாடு பண்ண, அல்லாஹ்க்கு என்ன தேவை இருக்குது இவ்வளவு ஏற்பாடு பண்ண? நோன்பு கடமை பிடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கலாம், பிடிக்காட்டி நோன்பு பிடிக்காதவங்களுக்கு தண்டனையை தந்துட்டு இருக்கலாம். அப்ப அல்லாஹ் தஆலா இரக்கமுள்ள அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் பாசம் உள்ளவன் அல்லவா? நாங்கள் நரகத்தில் விழுந்து விடக்கூடாது என்று இரக்கம் உள்ளவன் அல்லவா? அவன் நாங்கள் நரகத்தில் விழாமல் இருக்க இத்தனை பெரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். இப்ப அடியார்களாக நாங்கள் என்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம்? ஒவ்வொரு முறையும் ரமலான் வருகிறது, குர்ஆனுடைய சிறப்பை பேசினால் அப்படியே மெய்சிலிர்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நோன்புடைய யாராவது ஒரு அந்நிய டாக்டர் நோன்புல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி வீடியோ போட்டா அப்படியே எல்லா குரூப்புக்கும் கடன்னு ஃபார்வர்ட் பண்ணி இஸ்லாத்துல நோன்புடைய சிறப்பு பார்த்தீங்களா என்று ஷேர் பண்ணுகிறோம். யாராவது ஒரு ஆள் குர்ஆனை பத்தி பயான் பண்ணி குர்ஆன்ல இத்தனை விஞ்ஞானிகள் பாடம் பெற்றார்கள், இஸ்லாத்துக்கு வந்தார்கள் என்றால் அப்படியே புருவம் உயர்த்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த குர்ஆன், இந்த நோன்பு என்னில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது, அதற்காக நான் என்ன பிளேனே வைத்திருக்கிறேன். இந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்தால் எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குகிறோம், எவ்வளவு செலவழிக்கிறோம், வீட்டை டெக்கரேஷன் பண்றோம், மற்ற வாகனங்களை டெக்கரேஷன் பண்றோம், உடுப்பு வாங்குறோம், இப்படி எத்தனையோ வேலைகளை செய்கிறோமே உலக விஷயங்களுக்காக. இந்த ரமலானுக்காக நான் செய்த ஆன்மீக தயாரிப்பு என்ன? அல்லாஹ் இவ்வளவு தயாரிப்புகளை வைத்திருக்கிறானே, நான் என்ன செய்ய போறேன்?
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தயாரிப்பு இல்லாமல் ரமலானை அடைவோமாக இருந்தால் நம்ம நினைப்போம் அமல் செய்ய, நம்ம நினைக்கிறதுக்கெல்லாம் 10 நோன்பு போகும், திரும்ப அப்படியே பெருநாள் பிஸி ஆகுவோம், 20 நோன்பு ஆயிரும், கடைசி 10ல் ஒரு 3 நாள் அமல் செய்வோம், கியாமுல்லைலுக்கு வந்து திரும்ப பெருநாள் பிஸியில நோன்பு முடிஞ்சிரும், மனசால நினைச்சிருப்போம், அமல் செய்ய கிடைச்சிருக்காது. அதனால் தான் நோன்புக்கு முன்னால் இதை கவனமாக நான் சொல்கிறேன். பொதுவாக ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சொல்வார்களே, அதாவது நீங்கள் பிளான் பண்ண தவறிவிட்டீர்களாக இருந்தால் தோற்பதற்கு பிளான் பண்ணுகிறீர்கள் என்ற அர்த்தம். நீங்க பிளான் பண்ணாமல் இருந்தாலே ஒட்டோவாக தோத்து விடுவீர்கள் என்பது பொதுவாக ஒரு பழமொழி சொல்வார்கள். அதே போல அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்ம என்ன செய்யணும்டா, இப்பவே திட்டமிடணும். இஸ்லாமிய அறிஞர்கள் அழகான திட்டமிடல்களை சொல்லித் தருகிறார்கள். சுருக்கமாக நான் உங்களுக்கு அதிலிருந்து சில செய்திகளை சொல்கிறேன். 5 வகையான திட்டமிடல்களை இந்த ரமலானை முழுமையான நன்மையை அடைய வேண்டுமாக இருந்தால், முழுமையான அதனுடைய அத்தனை கூலிகளையும் பெற வேண்டுமாக இருந்தால் பின்வரக்கூடிய விஷயங்களிலே நீங்கள் கவனம் செலுத்தலாம். அதாவது பெர்ஃபெக்டாக 24 மணித்தியாலமும் இப்படித்தான் ஒருவர் கழிக்க வேண்டும் என்று என்னால் சொல்ல முடியாது. ஏண்டா ஏண்ட தொழில் வேற, உங்களோட தொழில் வேறு, உங்களோட டைம் டேபிள் வேற, ஏன டைம் டேபிள் வேற. பொதுவான தியரிகளை, பொதுவான ஒரு பிரின்சிபல்களை, அதாவது இன்னென்ன மாதிரி ஒழுங்குக்கு அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறேன். அது உங்களுடைய தொழிலுக்கு ஏற்ப, உங்களுடைய டைம் டேபிளுக்கு ஏற்ப, உங்களுடைய ஷெட்யூலுக்கு ஏற்ப அதனை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வது, நாங்கள் அதாவது ரமலானுக்கு முன்னால் முன்னாயத்தமாகிற ஒரு விஷயத்தை இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. அதாவது நம்ம நோன்பு பிடிக்க ரெடி ஆகிறது நோன்பு புற கண்ட பிறகு, பேரிச்சம்பளம் வாங்குறது நோன்பு புற கண்ட பிறகு, இப்படி நோன்பு வந்த பிறகு ரமலானுக்கு தயாராகுவது அல்ல இஸ்லாத்தின் வழிகாட்டல். அதற்கான சில விடயங்களை சொல்கிறேன். ரமலான் வர முன்னால் சில தயாரிப்புகளை செய்ய வேண்டும். எப்படி? ரமலான்ல பிரதான கடமை நோன்பு பிடிக்கிறது, அது முதலாவது கடமை. அப்போ நோன்பு பிடிக்க நம்மளோட உடம்ப ரெடி ஆகணும். இப்போ நிறைய பேர் என்னன்னு சொன்னா, வளமைய மாதிரி அந்த ரஜப், அதாவது ஷாபானுடைய கடைசி பிறை வரைக்கும் வளமை மாதிரி வாழ்ந்துட்டு திடீரென்று உலகத்தில் இருந்து யாரோ கண்டுபிடிச்சு நோன்பு அறிவிச்ச மாதிரி தலை நோன்பை பிடிச்சிட்டு அல்லாஹ் இப்படி இருக்குது, அல்லாஹ் இப்படி இருக்குது, மூச்சு வாங்குது, கண்ணு மேலே போகுது, ஹார்ட் எல்லாம் வேகமாக துடிக்குது, ப்ரெஷர் கூட்டிட்டு சீனி குறைஞ்சிட்டுன்னு சொல்லி பெருசா திடீரென்று நோன்பு அறிவிச்ச மாதிரி தடுமாறுவதை பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது நோன்புக்கு தயாராகுவதில் முதல் கடமை நோன்பு பிடிக்க தயாராகுவது. அப்ப நம்மட பாடி கண்டிஷன் நமக்கு தெரியும். நோன்பு பிடிக்க எப்படி தயாராகணும்? நல்ல உடல் அமைப்புள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஷஅபான் மாதத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹ் வளமையாக மாதத்திலே பல சுன்னத்தான நோன்புகளை நோட்பார்கள் மற்ற மாதங்களில். ஆனால் எல்லா மாதங்களையும் விட அதிகமாக ரசூலுல்லாஹ் ஷஅபான் மாதத்திலே நோன்பு பிடிப்பார்கள். அதிகமான நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் அது ரமலானுடைய தயாரிப்புக்காக. நம்ம ஒரு பிராக்டிஸ் எடுக்கத்தானே வேணும். ஒரு பெரிய கடமையை செய்ய போகிறோம், பெரிய ஒரு இபாதத்தை செய்ய போகிறோம். அதற்கான பயிற்சியாக சுன்னத்தான நோன்புகளை பிடிப்பது. 7மாக இருந்தா 1யோ 2யோ அவரவருடைய சக்திக்கு ஏற்ப ஒரு 5 நோன்ப 10 நோன்ப பிடிக்கலாம். ஆக குறைஞ்சது அதற்கு உங்களுக்கு சக்தி இல்லை என்று சொன்னால், அதற்கு எங்களுடைய ஈமான் இடம் கொடுக்கவில்லை என்றால், அதற்கு எங்களுடைய நேர சூசிகள் இடம் கொடுக்கவில்லை என்றால், குறைஞ்சது ஒரு சின்ன பயிற்சி, ஒரு காலையில சாப்பிட்டுட்டு திரும்ப பகலைக்கு இடையில கடுமையான வெயில் காலம், ஒரு தண்ணி குடிக்காம இருக்கிறது, ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்காம இருக்கிறது, ஒரு காலையில் 8 மணிக்கு 9 மணிக்கு சாப்பிட்டீங்களா, ஒரு 2 மணி வரைக்கும் ஒரு 5 hours உங்களோட உடம்ப கொஞ்சம் டயட்ல போடுங்க. அப்ப உடம்பு கொஞ்சம் பழகும், தண்ணி தாவத்தில் இருக்கிறதுக்கு, பசியில இருக்கிறதுக்கு. ஏழும்டா ஒரு அசர் வரைக்கும் அதை தள்ளி போடுங்க, அசருக்கு ஒரு கப் பாலை சாப்பிடுங்க. அப்படி ஏதாவது நாங்கள் நோன்பு பிடிக்கணும். நோன்பு பிடிக்கத்தான் ஏலாட்டியும் ஒரு அளவுக்காவது எங்களுடைய உடம்ப தாகத்துல போட்டு பசியில போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணினாதான் அந்த நோன்பை ஒழுங்கா பிடிக்கலாம். அல்லது முதலாம் நோன்பை பிடிச்சிட்டு 3 நாள் மருந்து குடிக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிற எத்தனையோ நோன்பாளிகளை பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு பிடிச்சி வழிகாட்டினாங்க. சரியான சுன்னா நோன்பு பிடிப்பது, இல்லை என்றால் கொஞ்சமாவது நோன்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பை தயார் செய்து கொள்வது நல்ல ஆரோக்கியம் உடையவர்கள். அதே போல நிறைய நோயாளிகள் இருக்கிறார்கள். நோயாளி நோன்பு விடலாம்ங்கிற வசனத்தை எடுத்துக்கிட்டு அவர் எல்லா விஷயமும் செய்வாரு, நோன்புக்கு மட்டும்தான் அவர் நோயாளி. அவர் விளையாடுவாரு, அவர் வேற வேற ட்ரிப் போவாரு, வேற எல்லா பயணத்துக்கும் அவர் டேப்லெட் சாமான்லாம் எடுத்துக்கிடுவாரு. ஏனென்றால் அவருக்கு அது தேவை இருக்குது. நோன்புக்கு மட்டும் நான் நோயாளி என்று சொல்லி நோன்பை விடுகிற பழக்கங்களை பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உண்மையான காரணம் இருந்தால் விடுவதில் தவறில்லை. மற்றபடி 7மாக இருந்தால் டாக்டர்ஸ்களை சந்தித்து நான் இப்படியான நோன்பு பிடிக்க போறேன், இதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எப்படி என்ன டைம் டேபிள் அமைச்சு கொள்ளலாம், என்ன நோன்புக்கான டயட் பிளான் எதுவாக இருக்கும், எதை
சாப்பிட்டா நல்லம் அது அப்படின்னு காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவைகளை தேடி அறிந்து கொள்வதும் நோன்புக்கு நாங்கள் தயாராகிற விஷயத்தில் எங்களோடு வருகிற ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது முதலாவது விஷயம். நம்முடைய உடம்ப நோன்பு பிடிக்க ரெடி ஆகிறது. நம்முடைய உடம்பை நோன்பு பிடிக்க தயாராக்குவது நோன்புக்கு நாங்கள் ரெடியாகுவதில் பிரதானமான அம்சம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று இந்த ஊரில் எப்படியோ தெரியாது, ஆனால் பொதுவாக இலங்கையிலே நோன்பு பிடிக்கிறவர்கள் குறைந்து வருகிறார்கள் என்பது எல்லா ஊரிலும் உள்ள முறைப்பாடாக இருக்கிறது. ஏனென்றால் பெருநாளை பெரிய டார்கெட்டாக நாங்கள் வைத்துக் கொள்வது, பெருநாளை துடுப்படுக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இந்த கடையில் போய் துடுப்படுக்கணும், ஒரு 60,000 மணிக்கு தேவை, ஒரு 70,000 மணிக்கு தேவைண்டா, அப்போ ஒரு நாளைக்கு நான் ஒரு 2,000 3,000 உழைக்கணும் என்று பொடியமா டார்கெட் பண்ணி அந்த 3,000 4,000 உழைக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபடுற டைம் அவங்களுக்கு நோன்பு பிடிக்கலாம போற நிலைமைகளை சமூகத்தில் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெருநாள் அதுக்கு பேர் வெறும் பெருநாள் இல்ல, நோன்பு பெருநாள். யாரெல்லாம் நோன்பு பிடிச்சாங்களோ அதுக்கு அவங்க தான் அதுக்கு தகுதியானவர்கள், வெறுமனே சாதாரண பெருநாள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்புக்கு தயாராகிற பொழுது நோன்பு ஒரு அமல் என்ற அடிப்படையிலே நியத்துகளை புதுப்பித்துக் கொள்ளணும். அதாவது நோன்பு வர முன்னே நான் நோன்பு பிடிக்க போறேன், இந்த நோன்புக்கு என்னென்ன விஷயங்களை ஏற்பாடு செய்து கொள்ளணும் என்று சொல்லி பொதுவாக எல்லா அமல்களையும் போல நியத்துகளை புதுப்பித்துக் கொள்வது எங்களை இன்னும் உற்சாகமடைய வைக்கும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதே போல நோன்பு வரட்டும் தௌபா செய்வோம், நோன்பு வரட்டும் இஸ்திக்பார் செய்வோம் என்று இருக்காமல் நோன்புக்கு முன்னாலே யா அல்லாஹ் இந்த பாவங்களை மன்னிச்சிடு, இந்த ரமலான் எனக்கு கிடைக்க வச்சிடு, இந்த ரமலான் அமல் செய்ய பாக்கியத்தை தாண்டி சொல்லி, அதாவது இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், ரமலானுக்குள்ள பெய்த்து நீங்க தூய்மையாக நினைக்காதீங்க, தூய்மையான முறையில் ரமலானுக்குள்ள போங்க, உங்களோட பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு ரமலான் அடைங்க. முதல் நோன்பு பிடிக்கிற டைமே ஃபுல் பெர்ஃபெக்டாக முடியுமான வரைக்கும் தௌபாவோடு இஸ்திக்பாரோடு அந்த ரமலானை அடையுங்கள் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இது தயாராகுவதில் பிரதானமானது. அதாவது உடம்பை தயார் பண்ணுவது, நம்முடைய மனசை தயார் பண்ணுவது. அதற்கு அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுக்கு முன்னால ரமலானுடைய சட்ட திட்டங்களை படிக்கணும், ரமலானுடைய ஃபிக்ஹ படிக்கணும். 5 நோன்பு போன பிறகு 10 நோன்பு பிறகு படிக்கிறது இல்ல, ரமலானுடைய சட்ட திட்டங்கள் என்று ஒரு பெரிய தலைப்பு இருக்கிறது. முக்கியமாக பெண்களுக்கு அது சம்பந்தமான நிறைய விளக்கம் தேவைப்படுகிறது. யார் நோன்பை விடலாம், எப்ப நோன்பை விடலாம், எப்படி நோன்பை விடலாம், நோன்பை விட்டா யார் யார் அதற்கு மாற்று பரிகாரம் கொடுக்க வேண்டியவர்கள், யார் யாருக்கு அது தேவையில்லையா இல்லையா, இப்படி நோன்புடைய சட்டம் என்பது ஒரு விரிவான பகுதி. வெறுமனே நோன்பு பிடியுங்கள் இப்படி இப்படின்னு சிறப்பு பேசுவது மட்டும் கிடையாது, அதனையும் படித்து விட்டு நம்ம ஒரு பயணம் போறோம்டா, நம்ம வாகனம் ஓட்டுறதா இருந்தா சட்டத்திட்ட லைசன்ஸ் இருந்தா தான் நாங்கள் வாகனம் ஓட்டலாம். அதே மாதிரி நாங்கள் நோன்பு பிடிக்கிறோமா இருந்தா அதற்கான சட்டத்திட்டங்கள் மார்க்கத்தில் இருக்கிறது, அதனை படித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நிறைய பேர் அதற்கான நேரங்களை ஒதுக்குவது கிடையாது. அந்த நிறைய பேருக்கு சட்டத்திட்டங்கள் தெரியாது, எப்ப நோன்பு பிடிக்கலாம் விடலாம், எதுக்கு நோன்பு பிடிக்கிறது, சிலவங்க என்னென்ன காரணங்களுக்கெல்லாம் நோன்பு முறியும் நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அது ஒரு தனி தலைப்பாக பேசினால் சுருக்கமாக சொல்கிறேன், நோன்புடைய ஃபிக்ஹ், நோன்புடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்று படிக்க வேண்டியது முதலாவது விஷயம். இதெல்லாம் முதலாவது விஷயம். அதாவது நோன்புக்கு முன்னால நாங்கள் நோன்புக்கு தயாராகிற விஷயத்தில் வரும். அதாவது நாங்கள் உடம்பை தயாராக்குவது, இஸ்திக்பார்கள் செய்து மனதை தயாராக்குவது, நியத்துகளை புதுப்பிச்சுக் கொள்வது. அதே மாதிரி நான் பிடிக்க போற நோன்புக்கு சட்டம் என்ன, நான் எப்போ பிடிக்கலாம் எப்போ விடலாம் என்கிற மாதிரியான ஃபிக்ஹுகளை நாங்கள் விளங்கிக் கொள்வது நோன்பை நாங்கள் அடைவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய அம்சங்கள். அதற்கு அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், நோன்பிலே நீங்கள் விட வேண்டிய அம்சத்தை நோன்புக்கு முன்னாலே திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அதாவது பொதுவாக பாவத்தை விட வேண்டும் என்று நமக்கு தெரியும், பொதுவாக பாவத்தை விட வேண்டும் என்று நமக்கு தெரியும். ஆனால் இப்பொழுதே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், அதாவது பொதுவாக நியத்து வைக்கிறது எப்பயுமே நம்மளுக்கு வெற்றி அளிக்காது. நன்மையை செய்வோம், என்ன நன்மை லிஸ்ட் இல்லை, பாவத்தை விடுவோம், என்ன பாவம் லிஸ்ட் இல்லை என்று சொன்னா நமக்கே தெரியாது எது பாவம். அதனால அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், முதலாவது தெளிவான பாவம் உங்களோட வாழ்க்கையில் இருக்குமா இருந்தா நோன்புக்கு முன்னால இதை நான் விடப் போகிறேன் என்று நியத்து வைத்து அதனை எழுதி கொண்டு இந்த பாவத்திலிருந்து விடுபட்ட நிலைமையிலே நான் ரமலானை அடைவேன் என்று இப்பொழுதிலிருந்து நீங்கள் திட்டமிட வேண்டும். ரமலானில் முற்றுமுழுதாக நீங்கள் அந்த பயிற்சி எடுக்க வேண்டும். ஏனென்றால் ரமலான் தார பயிற்சி அதுதான்.
அதாவது சில ஆளுக்கு சொல்லுவாங்க, இதுக்கு நான் எடிக்ட் ஆயிட்டேன், வருஷம் முழுக்க பாவிக்கிறேன், இதை உடையலாது, வருஷம் முழுக்க நான் இதை யூஸ் பண்றேன், இதை உடையலாதுன்னு சொல்லுவாங்க. நோன்புட பயிற்சி அதுதான். நீங்க வருஷம் முழுக்க 3 நேரம் சாப்பிட்டீங்க, அதை விடுறீங்க அல்லாஹ்வுக்காக. வருஷம் முழுக்க நீங்க நினைக்கிற டைம் எல்லாம் தண்ணி குடிச்சீங்க, அதை விடுறீங்க அல்லாஹ்வுக்காக. ஹலாலையே அல்லாஹ் சொன்னால் விட முடியுமான ஒருவனுக்கு ஹராத்தை ஏன் விட முடியாது என்பதுதான் ரமலான் தருகிற அடிப்படையான பயிற்சி. அந்த பயிற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும். உங்களோட வாழ்க்கையில பாவங்கள் என்னென்ன இருக்குதோ அதை லிஸ்ட் போட்டு ஒரு 10 இருந்தா 5 இல்லாமலாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். இது முதலாவது கடமையான விஷயம். அதற்கு அடுத்தது சில விஷயம் இருக்கும், பாவமும் இல்ல நன்மையும் இல்ல, பொழுதுபோக்குக்காக செய்யற விஷயங்கள், நம்ம டைம் பாஸுக்காக செய்யற விஷயங்கள். அந்த விஷயங்களில் முடியுமான வரைக்கும் நீங்கள் திட்டமிட்டு இந்தந்த விஷயங்கள் ஒரு நாளைக்கு என் போன்ல இவ்வளவு நேரம் போகுது, மெச் பார்க்கறதுல இவ்வளவு நேரம் போகுது, அல்லது சும்மா அசருக்கு பிறகு உட்கார்ந்து கழிச்சிட்டு இருக்கிறதுல இவ்வளவு நேரம் போகுது. இந்தந்த நேரங்கள் பாவமும் இல்லை நன்மையும் இல்லை, சும்மா போற நேரங்கள். அந்த நேரங்களை எப்படி நான் விலக்கிவிட்டு நன்மைக்காக பயன்படுத்துவது என்று நீங்கள் திட்டமிட வேண்டும். அப்படி திட்டமிடுகிற பொழுதுதான் நிறைய நன்மைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும். இஸ்லாமிய வரலாற்றிலே உலமாக்களுடைய சம்பவங்களை வாசித்து பாருங்கள். நோன்பில் அவர்கள் ஓதுகிற குர்ஆன் சாதாரணமான அளவு அல்ல. அறிஞர்கள் ஒரு நாளைக்கு 10 ஜுசுகள், ஒரு நாளைக்கு 8 ஜுசுகள், ஒரு நாளைக்கு 5 ஜுசுகள் என்று ஓதக்கூடியவர்களாக இஸ்லாமிய அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கக்கூடியவர்களாக அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்படி பெரிய அளவுக்கு ஓதி இருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில அந்த பொழுதுபோக்கு என்ற ஒரு பகுதி இருக்கிறது. சில நேரம் அது பாவம் கூட இல்லாமல் இருக்கலாம், அது பொழுதுபோக்குத்தான். ஆனால் நோன்புல அதை கொஞ்சம் விடுங்க, விட்டுட்டு நன்மைக்காக அந்த நேரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதே போல அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, சரி நோன்பு தானே, டயர்டு தானே, ஒரு பொழுதுபோக்கு ஒன்று இருக்கலாம் என்று சொல்லிக் கொண்டாலும் அந்த பொழுதுபோக்கு பிறருக்கு டிஸ்டர்ப் ஆன பொழுதுபோக்காக இருக்கக்கூடாது. சில பேர் ராவையில் உட்கார்ந்து பஜார்ல பேச தோங்கினாங்களா இருந்தா 4 வீட்டுல பிள்ளைகள் படுக்க இயலாது, அவ்வளோ சிரிப்பு சத்தம், அவ்வளோ ஒரு ஒரு பெரிய கொண்டாட்டம் மாதிரி சத்தம் போட்டு சிரிச்சு ஏதாவது அப்படி இப்படின்னு. இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பொழுதுபோக்குன்ற பேர்ல இவரு பயான் கேட்கறது நியாயம், இவருக்கு நோம்புல இவருக்கு பக்தி வந்துட்டு போட்டுடுவாரு பாக்ஸ்ல கடையில அல்லது ரோட்ல பயான போட்டுட்டு இவரு தூங்கிடுவாரு, 4 வீட்டுல பக்கத்தில் உள்ளவங்க தூங்க இயலாது. இப்படியான நிலைமைகள் எல்லாம் அதாவது பொழுதுபோக்கு தான், நல்ல பொழுதுபோக்கு தான், அது பிறருக்கு டிஸ்டர்ப் இல்லாத பொழுதுபோக்காக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் என்பவர் அவரால் பிறர் நோவினைகளுக்கு ஆளாக கூடாது. எனவே இரவையில பொழுதுபோக்குகளை வைத்துக் கொள்கிறவர்கள், அந்தியிலே பொழுதுபோக்குகளை வைத்துக் கொள்கிறவர்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எனவே இரண்டாவது திட்டமிடல், நம்ம என்னென்ன விஷயத்தை விட போறோம், அதாவது 2 லிஸ்ட் சொல்லுவாங்க, ஒன்னு டு டூ லிஸ்ட், இன்னொன்னு என்டி டு டூ லிஸ்ட் சொல்லுவாங்க. அதாவது நோம்புக்குள்ள டு டூ லிஸ்ட் நான் அடுத்ததாக பேசுகிறேன், இப்ப சொல்றது என்டி டு டூ லிஸ்ட். என்ன செய்யக்கூடாது என்ற பட்டியல் உங்கள்கிட்ட இருந்தால்தான் அதிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இல்லாட்டி நீங்க நினைப்பீங்க சும்மா போற வழியில ஒரு ஷோட்டிஸ் வாங்க போய்த்து வந்து பார்த்தா 1 மணி அலங்காளி, அதுக்கு பிறகு ஒரு சின்னதா ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்க போய்த்து வந்து பார்த்தா 1/2 மணி முடிஞ்சது. அப்படியே லேசா பேஸ்புக்ல அப்படி தொட்ட மாதிரி இருக்கும், ஸ்கோரை பார்த்துட்டு வருவோம்னு நீங்க எப்போ திறந்திருப்பீங்க, எடுத்து ஸ்கிரீன்ல இருந்து வெளியே வந்தா 1/2 மணி முடிஞ்சது. இப்படி நம்மளுடைய நேரங்களை களவாடுவதற்கான விஷயங்கள் சமூகத்தில் இருக்கின்றன. எனவே விட வேண்டிய விஷயங்களை பட்டியலிடுவதன் மூலமாக ரமலானை அழகான முறையில் திட்டமிடலாம். நேரம் போதாது என்ற காரணத்தினால் அடுத்த விஷயத்தை சுருக்கமாக சொல்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தது இபாதத்துக்கான திட்டமிடல்கள். அதாவது நோன்பு மாசம் இபாதத்துக்கு எல்லாரும் ஏற்றுக்கிடுவோம், ஆனா நம்மட வளமையான ஷெட்யூல் நம்மளை செய்ய விடாது. அப்ப என்னென்ன இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட வேண்டி இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுல 2 விஷயத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். இது விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயம்தான், நேரம் இல்லை என்ற காரணத்தினால் சுருக்கமாக சொல்கிறேன். ஒன்று, வளமையான நோன்புக்குரிய இபாதத், குர்ஆன் ஓதுறது, கியாமுல் லைல் செய்யறது, நோன்பு பிடிக்கிறது, தர்மம் செய்யறது, இது எல்லாம் வளமையான இபாதத். இதற்கான நேரத்தை ஒதுக்கிக்கிடணும். குர்ஆன் ஓதுறதுண்டா குர்ஆன் ஓதுவோமேண்டா ஓதுபடாது. எப்போ ஓதுறது? சுபஹுக்கு பிறகு ஓதுவேன், லாருக்கு பிறகு ஓதுவேன், அசருக்கு பிறகு ஓதுவேன், நோன்பை திறந்துட்டு வந்து வீட்டில் இருந்து ஓதுவேன், இப்படி அல்லது தூங்க முன்னுக்கு ஓதுவேன். எதையாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டும். திக்ர் செய்யறா எப்ப, குர்ஆன் ஓதுறா எப்ப, தர்மம் செய்யறா எப்ப, இப்படி ஏதாவது ஒரு திட்டமிடலை நீங்கள் வைத்துக் கொள்வீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு வளமையாக செய்வதற்கான இலகுவான வழியாக இருக்கும். சும்மா நினைச்சு பாருங்க, நாளைக்கு நான் குர்ஆன் ஓதுறேன் சொல்றதை விட நாளைக்கு காலையில 8 மணிலேருந்து
8:30 மணி வரைக்கும் ஓதுவேன் நீங்க நினைச்சீங்களா இருந்தா அந்த டைம்ல ஓதுப்படும். அதுதான் அந்த அதில் உள்ள விஷயம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இபாதத்துக்கான திட்டமிடல் எப்ப என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டமிடல் உங்கள்கிட்ட இருக்கணும். இது வெறும் பயானாக இருந்தால் உங்களுக்கு பிரயோசனப்படாது, இதை நீங்க பிராக்டிகலா செய்யாத வரைக்கும். இது ஒரு பகுதி, அதாவது வளமையாக செய்யறதுக்கான விஷயங்கள். இன்னொன்று இருக்குது, நம்மட தேவைகள் இருக்கும். கொஞ்சம் பேர் இருப்பாரு, அவருக்கு குர்ஆன் ஓத தெரியாதவர். இன்னொரு ஆள் இருப்பாரு, அவருக்கு இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்கள் தெரியாது. இன்னொரு ஆள் இருப்பாரு, அவருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறே தெரியாது. இன்னொரு ஆள் இருப்பாரு, அவருக்கு தொழுகையில் ஓதுற ஒரு 10 சூறா கூட பாடம் இல்லாமல் இருக்கும். இவர்கள் என்ன செய்யணும்டா, விசேஷமான ஒரு திட்டத்தை போடணும். இந்த நோம்புல நான் தொழுகையிட விஷயத்தை ஃபுல்லா பூரணமாக்க போறேன், அல்லது இந்த நோம்புக்குள்ள நான் எனக்கு ஒரு துவாவும் பாடம் இல்லை. ஜனாசா தொழுகைக்கு வந்தா ஜனாசா துவா பாடம் இல்லை, வீட்டுக்கு போனா போற துவா பாடம் இல்லை, வெளியே வந்தா வார துவா பாடம் இல்ல, கேட்டா முஸ்லிம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த மாசத்துல அன்றாட துவாக்கள், சந்தர்ப்ப துவாக்களை நான் பாடமாக்க போறேன். ஏதாவது ஒரு தலைப்படுங்க, ரசூலுல்லாஹ்வோட வரலாறு அல்லது குர்ஆனை படிக்கிறது, ஒரு சூறாவை பாடமாக்குறது, துவாவை பாடமாக்குறது என்று உங்களோட தேவைக்கு ஏற்ப ஒரு தனி தலைப்பை எடுத்து அதே இந்த மாதத்தில் தொடராக படிப்பீர்களாக இருந்தால் இந்த ரமலான் உங்கள் வாழ்வில் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டிய ரமலானாக, உங்கள் வாழ்வில் என்றுமே நன்றியோடு நினைவு கூறக்கூடிய ஒரு ரமலானாக இருக்கும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதுக்குள்ள நிறைய பகுதிகளை பேசலாம், நான் சுருக்கமாக சொல்கிறேன். மூணாவது பகுதி, என்னென்ன இபாதத்துகள் செய்யணும்ன்ற ஒரு பட்டியலை நீங்கள் இட்டுக்கொள்வது. அதற்கு அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான்காவது விஷயம் சொல்லுவார்கள், அதாவது இந்த திட்டமெல்லாம் போட்ட பிறகு அந்த திட்டத்துக்கு உதவக்கூடிய மாதிரி நம்மளோட சூழலை ஆக்கிக் கொள்றது. இப்போ குர்ஆன் ஓதணும்னு திட்டம் போட்டுட்டோம், திக்ரு செய்யணும்னு திட்டம் போட்டுட்டோம், எல்லா திட்டத்தையும் போட்டுட்டு வளமையாக கைவார் அடிக்கிற மாதிரி கைவார் பஜாருக்கு போய் உட்கார்ந்த மாதிரி இருந்தால் அவ்வளோ திட்டமும் பால், அவ்வளோ திட்டமும் பழுதாகிரும். அப்போ இதுக்கு சொல்லுவாங்க இந்த எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ், அதாவது நமக்கு இப்போ குர்ஆன் ஓதுறதை ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயத்தை, அதாவது ரூம்ல முன்னுக்கு குர்ஆனை வைக்கிறது, அல்லது ஒரு போன்ல ஒரு அலாம் வைக்கிறது, அந்த அலாம் நமக்கு ஞாபகப்படுத்தும் குர்ஆன் ஓதுற டைம், அல்லது வீட்டில் மனைவிக்கு சொல்லி வைக்கிறது, இத்தனை மணிக்கு எனக்கு கொஞ்சம் கோலம் எடுத்து சொல்லுங்க குர்ஆன் ஓதுறதுக்கு, அல்லது இப்படி ஒரு புக்கை வாசிக்கிறதுக்கு, இப்படி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு, அல்லது லாருக்கு பிறகு நான் வந்த உடனே தூங்க போக முன்னுக்க என் பெட்டுக்கிட்ட குர்ஆனை கொண்டு வச்சிருங்க. இப்படி எங்களோட கண்ணுக்கு படுற மாதிரி நான் என்ன இபாதத்தை செய்ய போறேனோ அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம கண்ணுக்கு முன்னால வைக்கிறது. அப்படி வைக்கிற டைம் சில நாளுக்கு இருப்பாங்க, ஒரு ஆளு இவர்கிட்ட பயானை கேட்டா எனக்கு கொஞ்சம் ஈமான் கூட்டுற மாதிரி இருக்கு. அப்ப என்ன செய்யுங்கன்னா, அவங்களோட பயான ஒரே டைம்ல 2 ஹவர் ஒதுக்கி கேட்காட்டியும் ஒரு 10 நிமிஷம் கேட்டுட்டு வைங்க, திரும்ப டவுன்லோட் பண்ணி வச்சு திரும்ப ஒரு 10 நிமிஷம் கேளுங்க. அப்ப உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரிகர் ஆகாம உங்களை தூண்டி விடும் அந்த இபாதத்தை செய்யறதுக்கு. இப்படி இது ஒரு பெரிய தலைப்பு, எப்படி எப்படி எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ்களை அமைத்துக் என்பது ஒரு தனி தலைப்பு. இப்ப Facebookல நோட்டிபிகேஷன் வரது எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ், உங்களை அப்படியே தூண்டுது அதுக்கு போறதுக்கு. அதே மாதிரி உங்களை தூண்டக்கூடிய அம்சங்களை, இபாதத்தின் பக்கம் தூண்டக்கூடிய அம்சங்களை வழிவகுத்துக்கிடுங்க. உதாரணமா ஒரு ஆள் இருப்பாரு, அவருக்கு வீட்டுக்கு போனா இபாதத் செய்யறதுக்கும் அவருக்கும் ரொம்ப தூரம், ஏதாவது பிரச்சனை வந்துடும், ஏதாவது சிக்கல், அப்படியே அவருக்கு இபாதத் செய்யலாதுன்னு சொன்னா அவர் தன் லொஹருக்கு பிறகோ அசருக்கு பிறகோ ஒரு அவர் ஒதுக்கி கொள்ளலாம் பள்ளியில் இருக்கிறது. பள்ளியில் முதல்ல அதிரிங்க, ஒன்றும் செய்ய தேவை, ஒரு 5 நிமிஷம் இருந்தா அப்படியே உங்களோட மனசு ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கு ஒரு 4 பேர் ஓதுறதை பார்த்தா உங்களுக்கு ஆசை வரும், நீங்க ஓதுவீங்க. அதே ஆள் ரோட்டுக்கு போனாரா இருந்தா ஓதுவோம் வீட்டுக்கு போவாரு, ஆனால் லொஹர் தொழுதுட்டு 12:30க்கு வெளியானவர் வீட்டுக்கு போய் செய்வார் 2:30க்கு. ஏன்னா 2 மணி தேவை மடையில கூட்டாளிமாரோட டைம் பேத்துரும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நன்மை செய்ய திட்டமிட்ட பிறகு எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய உங்களை வெளியால் தூண்டக்கூடிய அம்சங்கள், கண்ணுக்கு படுற மாதிரி வைக்கிறது, அலாம் வைக்கிறது, அல்லது யாராவது சொல்லக்கூடிய மாதிரி அமைச்சுக் கொள்வது. என்னடா இது சாதாரண, நான் சும்மா சொல்லல, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நோன்பு கியாமுல் லைல் சம்பந்தமாக, லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரு ஒரு ஆம்பளை தானும் எழும்பி தன்னை வைஃபையும் எழுப்பி விட்டு அவ எழுப்ப மறந்தா அவர் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்வான். அதான் எக்ஸ்ட்ரா நெட்ரிக், நம்ம அவங்கள தூண்டி விடுறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் ஒரு மனைவி இருக்கிறா, அவ எழும்பி தொழுறா, தன்னை கணவனை எழுப்புறா, அவர் ஏலாதுங்கிறாரு, அவருக்கு கொஞ்சம் தண்ணி தொளிச்சு அவரையும் எழுப்பி விட்டு குடும்பமாக தொழுவார்களாக இருந்தால் அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். எனவே இப்படி குடும்பமாக ஃப்ரெண்ட்ஸாக ஒத்துழைக்கிற விஷயங்களை ஈடுபட வேண்டும், அல்லது அதற்கான அதை தடையாக இருக்கக்கூடிய அம்சங்களிலிருந்து வெளியே வர வேண்டும். இது 4வது பகுதி.
அதற்கடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது ஹுத்பாவிலே கடைசி பகுதியை மட்டும் நான் சொல்கிறேன். எனவே நாங்கள் தயாராகுவது, செய்யக்கூடாத விஷயங்களை திட்டமிடுவது, செய்ய வேண்டிய விஷயங்களை திட்டமிடுவது, செய்ய வேண்டிய விஷயங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயங்களை எங்களுடைய கண்ணுக்கு படக்கூடிய மாதிரி எங்களுடைய இபாதத்துகளை ஞாபகப்படுத்தக்கூடிய விதத்திலே அமைத்துக் கொள்வதன் மூலமாக நிறைய அமல்களை நோன்பிலே செய்ய முடியும். வல்லவன் ரஹ்மான் அதற்கான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹுத்பாவிலே நாங்கள் சுருக்கமாக ரமலானுக்கு தயாராக வேண்டும் என்ற பகுதியை பார்த்தோம். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுக்கு எப்படியெல்லாம் தயாராகிறான் என்று பார்த்தோம். நாங்கள் எப்படி தயாராகினால் எங்களுடைய இந்த வாழ்க்கை அமைப்பிலே ஓரளவுக்கு இபாதத்தின் பக்கம் எங்களை தகவமைத்துக் கொள்ள முடியும், இபாதத்தின் பக்கம் எங்களை செலுத்திக் கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு 4 விதமான திட்டமிடல்களை பார்த்தோம். கடைசியாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் இந்த ரமலானில் எதற்கு திட்டமிடாவிட்டாலும் அவசியம் திட்டமிட வேண்டிய ஒரு விஷயம்தான் லைலத்துல் கத்ருக்காக உங்களை திட்டமிட்டுக் கொள்வது, லைலத்துல் கத்ருக்காக உங்களை நீங்கள் திட்டமிட்டுக் கொள்வது, கடைசி 10 எதற்காகவும் விட்டுவிடாமல் இருப்பது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு இதை விட ஒரு பெரிய பாக்கியம் கிடையாது. லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக நீங்கள் நிறைய பயான்கள் கேட்பீர்கள், உங்களுக்கு அந்த ஹதீஸ் எல்லாம் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக சொல்கிற பொழுதுதான் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ரசூலுல்லாஹ் பொதுவாக தாயிஃப்ல ரசூலுல்லாஹ்வை அடிச்சு விரட்டினவங்களுக்கே ரசூலுல்லாஹ் பதுவா செஞ்சது கிடையாது, ரசூலுல்லாஹ் சாபமிட்டது கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ் 2 சந்தர்ப்பங்கள்ல சாபமிட்டிருக்கிறாங்க. யாருக்கு தெரியுமா? ரகைமான் ஃபுரஜிலின், ஒரு மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும், அவன் ரமலானை அடைந்தான், ரமலான் அவனை விட்டு போகிற பொழுது அவன் பாவ மன்னிப்பு பெறாமல் ரமலானை கடந்தவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபமிட்டிருக்கிறார்கள். இந்த ரமலானை பயன்படுத்துவது என்பது, அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ரை பயன்படுத்துவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ரை சுருக்கமாக நான் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் கூட தேவையான பகுதியை மட்டும் சொல்கிறேன். 1000 மாதங்களை விட சிறப்புண்டா அது 1000 மாதத்தை அப்படியே வருஷத்தால நீங்க பிரிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 83 வருஷம். நாட்களால் சொல்லுவோமா இருந்தா 30,000 நாள், மாசத்துக்கு 30 நாள்டா 1000 வருஷம்டா 30,000 நாள் நீங்க வாழ்றீங்க. ஒரு மனுஷன் 83 வருஷம் வாழ்ந்தா அவருக்கு புத்தி தெரியறதுக்கு 10 வயசு, 60 வயசுக்கு போற வயசாளி அவர் எவ்வளவு நாள் அமல் செய்வார்? தூங்குற நேரம், சாப்பிடுற நேரம், பிசினஸ் பண்ற நேரம் எல்லாம் கழிச்சா ஒரு 80 வருஷம் வாழ்ற மனுஷன் எவ்வளவு நாள் அமல் செஞ்சிடலாம்? கூடுனா ஒரு 20 வருஷம் அமல் செஞ்சிடலாமா? ஆனால் ஒவ்வொரு வருடமும் 83 வருடம் அமல் செய்த, இரவு பகல் இப்படி ஃபுல்லாக அமல் செய்த ஒரு பாக்கியம் கிடைக்குதுன்னு சொன்னா அதை எவ்வளவு நாங்கள் கெஞ்சி கதறி கண்ணீர் வடித்து பெற வேண்டிய ஒரு பாக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு 10 வருஷம் லைலத்துல் கத்ர் மிஸ் ஆகாம ஒருத்தனை கிடைச்சிட்டா அவர் 830 வருடங்கள் அமல் செய்த ஆளாக மாறுகிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு ஆயுட்காலம், ஒரு முழு ஆயுட்காலம், பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் ஒருவன் இரவு பகலாக அமல் செய்கிற அந்தஸ்தை அடைகிற ஒரு விஷயம்தான் லைலத்துல் கத்ருடைய விஷயம். எனவே கடைசி 10 அல்லாஹ்வுக்காக ஒதுக்கிக் கொள்ளுங்கள், இபாதத்துக்காக ஒதுக்கிக் கொள்ளுங்கள். இன்னொன்னு சொல்லவா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக கியாமுல் லைல் செய்வார்கள். வருஷத்துல எல்லா நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் கியாமுல் லைல் செய்வார்கள். எப்படி? கால் வீங்குகிற அளவுக்கு கியாமுல் லைல் செய்வார்கள். இது நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ். இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் கடைசி 10 இஅ்திகாஃப் இருந்து லைலத்துல் கத்ரை தேடினார்கள். அப்ப நம்ம நினைச்சிட்டோம் கடைசி 10 வந்து அந்த 2:30 மணிக்கு வந்து கியாமுல் லைல் தொழுதுட்டு போறதுதான் அதாவது லைலத்துல் கத்ரை தேடுவது என்று. எந்த நபி ஒவ்வொரு நாளும் கியாமுல் லைல் செய்வார்களோ, ஒவ்வொரு நாளும் கால் வீங்க தொழுவார்களோ, அந்த நபி வளமை மாதிரி செய்யல, இஅ்திகாஃப் இருந்து நாள் முழுக்க பள்ளியில் தவம் கிடந்து பெற்ற ஒரு அமல் தான் லைலத்துல் கத்ருடைய அமல். அந்த அளவுக்கு பெருமதியானது, அந்த அளவுக்கு மகத்தானது. உங்கள் வாழ்வில் உங்களை மீண்டும் ஒரு முறை ஆன்மீக பிள்ளையாக, ஆன்மீக குழந்தையாக, அல்லாஹ்வின் குழந்தையாக மாற்றுவதற்கான மாபெரும் சந்தர்ப்பம் தான் லைலத்துல் கத்ர் என்பதை உங்கள் மனங்களில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நோன்புக்கு ஒரு 5-6 நாள் இருக்குது, அதுக்கு பிறகு 20 நாள், ஒரு 25 நாள்ல அந்த கடைசி 10 ஆரம்பமாக இருக்கிறது. உங்களோட வாழ்க்கையில எதுக்கெல்லாமோ டைம் வச்சுட்டு இருக்கீங்க,
அல்லாஹ்வுக்காக குறைந்தது அந்த லைலத்துல் கத்ர் என்றால் கத்ருடைய இரவு மகரிபில் இருந்து சுபஹ் வரைக்குமான நேரத்தையாவது கடைசி பத்திலே அல்லாஹ்வுக்காக ஒதுக்கிக் கொள்ளுங்கள். இந்த வருடம் லைலத்துல் கத்ர் எனக்கு தப்பக்கூடாது, அடைந்தே ஆகுவேன், அல்லாஹ்விடம் மன்றாடி பெறுவேன் என்ற உறுதியான நியத்தோடு இன்ஷா அல்லாஹ் இந்த சபையில் இருந்து செல்லுங்கள். பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் லைலத்துல் கத்ரை முழுமையாக அடைந்து அந்த 1000 மாதங்கள் அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்த அந்த புனிதமான அடியார்களின் கூட்டத்தில் வல்ல இறைவன் நம் அனைவரையும் சேர்ப்பானாக என்ற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.